வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஷோட பாட்டி தொலைஞ்சு போயிருக்க. கிறிஷோட ஐடென்டிட்டி ஏதாவது கிடைக்குமா, அவரோட சம்மந்தப்பட்ட நபர் யாரையாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு முத்துவும் மீனாவும் முயற்சி பண்ணுறாங்க. டேய், உங்கள் அம்மாவோட ஃபோன் நம்பரோ இல்லை ஃபோட்டோவோ இருக்கான்னு கேட்க திருட்டு கிறிஷ் நைஸாக ரோஹிணியை பார்த்துட்டு இல்லைங்கிறாரு. அப்போ மீனா, ஏங்க இவனை ஸ்கூலில் சேர்க்குறப்போ இவனோட பாட்டி இல்லைன்னா இவனோட அம்மாவோட ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஐயோன்னு திருட்டு மொழி முடிக்கிறாங்க ரோஹிணி. கரெக்டு மீனா, சூப்பர், அப்பா கிட்ட கேட்டா தெரியும் அப்படிங்கிற முத்து அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட என்னடா முத்து அப்படின்னு வெளியே வர கூடவே விஜயாவும் வர்றாங்க. என்னடா கிறிஷோட பாட்டியை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அப்படின்னு அவர் கேட்க, இல்லப்பா 2-3 இடத்துல தேடினேன் ஆனா கிடைக்கலப்பாங்கிறாரு முத்து. நான் தான் சொன்னேனே அதெல்லாம் அவங்க கிடைக்க மாட்டாங்கன்னு. இவனை நம்ம தலையில கட்டிட்டு அவ திட்டம் போட்டு எங்கேயோ ஓடிட்டா. இவன் தேடுவான்னு இவன் முன்னாடி தானா வந்து நிக்கவா போறா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, இவனை கொண்டு போய் எங்கேயாவது ஆசிரமத்துல விட சொல்லுங்க அப்படின்னு விஜயா கடுப்படிக்கிறாங்க. என்ன நீ அறிவோடு தான் பேசுறியா? திரும்ப திரும்ப இதையே பேசிக்கிட்டு இருக்கிற? சின்ன பையன், அவனை போய் தனியா விட சொல்ற அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே பரிதாபமா ஒரு பார்வை பார்த்துட்டு நிற்கிறாரு கிரிஷ். விடுப்பா, அவங்க நான் சின்ன பையனா இருக்கும்போதே என்னை பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க, என்னையே கண்டுக்கல. கிறிஷை பற்றி அவங்க யோசிக்க போகிறாங்களா என்ன அப்படின்னு முத்து சொல்ல விஜயாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீனா, கிறிஷ் பாட்டி இவனை விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஆமா ஸ்ருதி, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல, அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா பதில் சொல்றாங்க. முத்து, ஆஸ்பத்திரியில இவன் பாட்டியை பார்க்கும்போது ஏதாவது சொன்னாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இல்லப்பா எப்பவும் போலதான்ப்பா பேசினாங்க, இத்தனைக்கும் அவங்களே கிறிஷை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் தான் டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் அவன் வீட்லயே இருக்கட்டும்னு சொன்னேன். திடீர்னு ஏன் இப்படி சொல்லாம கொல்லாம போனாங்கன்னு தான்ப்பா தெரியல அப்படிங்கிறாரு முத்து. அவங்க நம்ம பாட்டி ஊர் பக்கத்துல தானே, அங்க எங்கேயாவது போயிருப்பாங்களா அப்படின்னு ரவி கேட்க, இல்லடா அங்கேருந்து மொத்தமாக காலி பண்ணிட்டு தான் இங்கே வந்தாங்க, அங்கே போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. நான் வேணும்னா அப்புறமா பாட்டிக்கிட்ட கேட்டு விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, சரி சரிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. அப்பா, கிறிஷை ஸ்கூலில் சேர்க்கும்போது பேரண்ட்ஸோட விபரம்லாம் கொடுத்துருப்பாங்கல்லப்பா, அதில் கிறிஷ் பாட்டியோட ஃபோட்டோவோ இல்லை அவன் அம்மாவோட ஃபோன் நம்பரோ இல்லை ஃபோட்டோவோ ஏதாவது இருக்கான்னு கேட்டு விசாரிக்க முடியுமாப்பா அப்படின்னு முத்து கேட்க, ரோஹிணி அவ்வளோதான் ஆட்டம் காலின்ற மாதிரி திக்குன்னு பார்க்குறாங்க. நல்ல ஐடியாடா, நான் ஃபோன் பண்ணி எல்லாம் விசாரிச்சிடுறேன் அப்படின்னு அவர் ரூம்குள்ளே போக விஜயா அங்கேயே உட்காந்துட, என்னம்மா இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீ பாட்டுக்கு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி கிறிஷ் அவங்க அம்மாவை பார்க்குறாரு. உடனே ரோஹிணி தன்னை பற்றி தான் பயப்படுறாங்க. ஐயையோ, என்னை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கலங்கி போய் திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. மீனா, கிறிஷோட லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் பார்க்க ஏதோ த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க எதுக்கு இவனை விட்டுட்டு சொல்லாம போகணும் அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதுதாங்க எங்களுக்கும் ஒன்றும் புரியலங்கிறாங்க மீனா. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு, அந்த அம்மாவால இவனை பார்த்துக்க முடியல, எங்கேயாவது விட்டுட்டு போலான்னு யோசிச்சிருக்கிறா. அந்த நேரத்துல நீங்க 2 பேரும் போய் குறுக்க தலையை நீட்டிட்டீங்க, உங்ககிட்ட இவனை கட்டிட்டு அந்த அம்மா ஓடி போயிட்டா அப்படின்னு விஜயா பெருசா விளக்கம் கொடுக்குறாங்க. முத்து, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு ரவி சொல்ல, ஐயோ போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு பதறாங்க ரோஹிணி. டேய், ஏற்கனவே இவனை தேடி போலீஸ் நிறைய தடவை வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கு. இந்த பையன் யாரு என்னன்னு எந்த விவரமும் தெரியல, இவன் பின்னாடி ஏதாவது கதை இருக்க போய் நாம போய் அதுல மாட்டிக்க போறோம் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. கொஞ்சம் சுதாரிக்கிற ரோஹிணி, போலீஸ் கிட்டலாம் எதுக்கு போகணும், அப்புறம் அடிக்கடி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ரோஹிணி சொல்ல விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு, அதெல்லாம் தேவையில்லாத வேலை, இவனை எங்கேயாவது ஆதரவில்லாத ஆசிரமத்துல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, இப்பவும் பரிதாபமா இன்னும் சொல்ல போனா கேவலமா ஒரு பார்வை பார்க்குறாரு கிரிஷ். அவனுக்கு ஆதரவா நாங்க இருக்கிறோம், அப்படியெல்லாம் கொண்டு போய் விட்டுட மாட்டோம்னு முத்து சொல்ல, இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. அண்ணாமலை, முத்து, நான் எல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டேன், அவங்க பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்ல, மாமா கிறிஷோட அம்மாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்க மீனா.
லெட்ஜர்ல கிறிஷோட பாட்டி பேர் தான் இருக்கான். அவன் அவங்களோட தான் இருந்தானா. அம்மா பேரு கல்யாணின்னு சொல்றாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பாடா தப்பிச்சோங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி. போன் நம்பர் கூட இவனோட பாட்டி நம்பர் தான் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அவங்களோட போட்டோப்பா அப்படின்னு முத்து ஆர்வமா கேக்குறாரு. அதை கேட்டிருக்கிறேன். கிறிஷ ஸ்கூல்ல சேர்க்கும் போது அவன் போட்டோ அவங்க போட்டோ எல்லாம் வாங்கியிருக்காங்களாம். அது கிடைச்ச உடனே என் போனுக்கு அவங்க மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லி இருக்காங்க. இதோ அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. இதோ பாரு, கிறிஷோட பாட்டி போட்டோ தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல பெருமூச்சு விடுற ரோஹிணி, அப்பாடா நல்ல வேலையா ஆரம்பத்திலேயே என்னோட போட்டோவை கொடுக்காம இருந்தேன் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா பாக்குறாங்க. அப்பா இதை நான் எனக்கு அனுப்பிக்கிறேன்ப்பா அப்படின்னு அவருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிறாரு. ஏங்க சத்யாவுக்கு அதை அனுப்பிடுங்க, அவன் நெட்ல போடுறேன்னு சொன்னாங்கிறாங்க மீனா. சரி மீனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லாத ஆணைங்கிற மாதிரி விஜய பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. எனக்கும் அனுப்புடா, நான் குரூப்ல அனுப்பி அவங்க யாராவது பார்த்தாங்கன்னா சொல்றேங்கிறாரு ரவி. முத்து அப்படியே எனக்கும் சென்ட் பண்ணிருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சரி சரிங்கிறாரு முத்து. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியலையே, எல்லாம் இப்படி பரபரப்பா தேடிக்கிட்டு அலையுதுங்க அப்படின்னு ரோஹிணி பார்த்துட்டு இருக்க. எல்லாரும் மொபைல்ல மும்மரமா இருக்க. கிறிஷ் மெதுவா ரவிக்கு பின்னாடி நின்று எட்டி அவங்க அம்மாவை பாக்குறாரு. அந்த திருட்டு நாய் பார்க்க இந்த திருட்டு நாய் அமைதியா நின்னுட்டு இருக்குது. டென்ஷன் ஆகுற விஜயா, எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏமா அவங்கள தேடினா தானேமா நம்ம கிறிஷ் அவங்க கிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படின்னு ரவி சொல்றாரு. மீனா நீங்க கிறிஷோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே கால் பண்ணேங்க, அவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃபா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அதான் போட்டோ கிடைச்சிருக்குல்ல, நான் எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கேன், நீங்களும் அனுப்புங்க, நானும் விசாரிக்கிறேன், எனக்கு ஒரு சவாரி இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் மீனா, போயிட்டு வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு முத்து வெளியே போறாரு. மீனா அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி, சத்யா கிறிஷோட பாட்டி போட்டோவை உனக்கு மாமா அனுப்பி வச்சிருக்காரு, அதை வச்சு கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து சொல்றியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரவியும் ஸ்ருதியும் அங்கங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வேற போட்டோவை ஊருக்கே அனுப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில நான் மாட்டிக்குவேன் போல இருக்கு அப்படின்னு கடுப்பா யோசிச்சுட்டு நிக்க, டேய் என்னடா இது புதையல் தேடுற மாதிரி இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு மனோஜ் ரவி கிட்ட போய் நின்று கேட்க, மனோஜ் நீ ஃபோன் பண்றதா இருந்தா பண்ணு, இல்லையா அமைதியா இருங்கிறாரு அண்ணாமலை. ரவியும் ஒரு முறை மறைச்சிட்டு உள்ளர போக கூடவே ஸ்ருதியும் போறாங்க. ரோஹிணி உங்களுக்கும் போட்டோ அனுப்பியிருக்கேன், நீங்களும் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரிங்கிறாங்க ரோஹிணி. அண்ணாமலையும் விஜயாவும் உட்கார்ந்துருக்க. மற்றவங்க எல்லாம் போயிட இந்த சின்ன திருட்டு பக்கி பெரிய பக்கிய பாக்குது, அது இதை பார்த்துட்டு இருக்குது. சாரிடா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ரோஹிணி உள்ளர போயிடுறாங்க. நைட்டு எல்லாரும் தூங்கிட கிருஷ்ணன் பெட்ல படுத்து தூங்கிடுறாரு. கீழே முத்துவும் மீனாவும் பாய் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. மீனா என்ன யோசனை பலமா இருக்குன்னு கேக்குறாரு முத்து. இல்லங்க கிறிஷ் பாட்டிய நினைச்சாதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்கிறாங்க மீனா. இன்னும் அதையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு முத்து கேட்க, அவங்க கிறிஷ் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, திடீர்னு என்னங்க இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, யாரை நம்பி விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு மீனா கேட்க, கிறிஷ் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு படுத்திருக்காரு. பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. நீ இதெல்லாம் சொல்லிட்ட, நான் சொல்லல அவ்வளவுதான். எனக்கும் இந்த விஷயத்துல அதுதான் சந்தேகமா இருக்கு மீனா. அந்த அம்மா இப்படி பொறுப்பு இல்லாம விட்டுட்டு போறவங்க கிடையாது. ஒருவேளை நாம 2 பேரும் கிறிஷ் மேல பாசமா இருக்கிறோம், அதனால நாம பாத்துக்குவோம் நினைச்சு விட்டுட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு முத்து கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, எப்படி சொல்றேன்னு கேக்குறாரு முத்து. நாம 2 பேரும் கிறிஷ தத்து எடுத்து வளர்க்குறோம்னு சொன்னதுக்கு அவங்க எப்படி எல்லாம் கோவப்பட்டாங்க, இங்க வச்சு எல்லார் முன்னாடியும் திட்டிட்டு போனாங்கல்ல, இப்படி ஒரு எண்ணத்தோட இருந்தா எங்களை பார்க்கவே வராதிங்கன்னு கத்திட்டு போனாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா திரும்ப வரவே மாட்டேன்னெல்லாம் சண்டல்ல போட்டுட்டு போனாங்க. அப்புறமா போனை கூட எடுக்கல, எதேச்சியா ஸ்கூல்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இங்க இருக்காங்கன்றதே தெரிஞ்சுது அப்படின்னு முத்து சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கிறிஷ் படுத்திருக்காரு. அப்படிப்பட்டவங்க எப்படி நம்மளை நம்பி நம்ம கிட்ட விட்டுட்டு போவாங்க? எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்கிற மாதிரி தோணுது. அதனாலதான் இவனை நம்ம வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க இப்படி கிறிஷ விட்டுட்டு போற ஆளும் கிடையாது, அதையும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு டிடெக்டிவா மாறி மீனா சொல்ல, முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாதான் எதுக்கு விட்டுட்டு போனாங்கன்றது நமக்கு தெரியும். இப்போதைக்கு அதை நினைச்சு நாம ரொம்ப குழப்பிக்க வேணாம் மீனா. கிறிஷ் பாவம், இந்த விஷயத்துல நாம கவலைப்பட்டா அவனும் கவலைப்படுவான் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க
இப்பவே பாட்டிய காணோன்னு தெரிஞ்சதுல இருந்தே பையன் ஒரு மாதிரியா இருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல, எப்படியாவது நாம கிறிஷ் பாட்டிய தேடி கண்டுபிடிப்போம். அதான் அவங்க போட்டோ நம்ம கிட்ட கிடைச்சிருச்சுல்ல, அத பிரிண்ட் போட்டு எல்லார்கிட்டையும் கொடுத்து தேடுவோம் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்கங்கிறாங்க மீனா. சரி, நீ இதையே நினைச்சிட்டு இருக்காம போய் தூங்கு போ. இப்போதைக்கு நம்மளோட வேலை கிருஷ்ண நல்லா பாத்துக்கணும். எந்த குறையும் அவனுக்கு இருக்க கூடாது. எங்க அம்மா என்ன பாட்டி வீட்டுல விட்டப்போ எனக்கு அப்ப எதுவுமே புரியல. மனசுல பல விஷயம் ஓடும். ஆனா என்ன பாத்துக்கிறதுக்கு பாட்டி இருந்தாங்க. அந்த மாதிரி கிறிஷுக்கு அவனுக்கு யாரும் இல்லங்கிற குறை வந்துடக்கூடாது அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க நீங்க படுங்க, நானும் தூங்குறேன்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாரு கிறிஷ். மீனாவும் கட்டிலுக்கு வந்து கிறிஷ் கூட படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எழுந்து உட்கார்ற கிறிஷ் திருட மாதிரி அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே எப்பவும் இறங்குற சோஃபா வழியா கீழே இறங்கி அவங்கள பார்த்துக்கிட்டே ரோஹிணி ரூம்குள்ள வர்றாரு. அங்க ரோஹிணி நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க பின்னாடி வந்து உட்காந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுறாரு கிறிஷ். ரோஹிணி பதறி அடிச்சு எழுந்து உட்காந்து உடனே மனோஜ் தான் பாக்குறாங்க. மனோஜ் நல்லா தூங்குறத பார்த்த உடனே கிருஷ்ண மடியில உட்கார வச்சுக்கிட்டு நீ இன்னும் தூங்கலையான்னு கேக்குறாங்க. இல்லம்மா, பாட்டிய நீ தான் அனுப்பி வச்சியாமா அப்படின்னு கிறிஷ் கேட்க, இல்லையேடா நான் ஏன்டா அனுப்ப போறேங்கிறாங்க ரோஹிணி. இல்ல, பாட்டியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு முத்து அங்கிளும் மீனா ஆண்டியும் பேசிட்டு இருக்காங்க. முத்து அங்கிளும் மீனா ஆண்டியும் பாட்டிய கண்டுபிடிச்சிருவாங்கம்மா, நீ கவலைப்படாத. மா, நான் உன் கூடவே இருக்கணும்னு தான் பாட்டி என்னை இங்க விட்டுட்டு போயிட்டாங்களா? அப்ப நான் உன் கூடவே இருக்கலாமா அப்படின்னு கிறிஷ் கேட்க, இல்ல கிறிஷ், அப்படி இருக்க முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அம்மா கூட தானே இருக்காங்க, அந்த மாதிரி நானும் உன் கூடவே இருந்துக்கிறேம்மா, நீ தானேம்மா என் அம்மா அப்படின்னு கிறிஷ் கேட்டுட்டு இருக்க. ரோஹிணி அப்படின்னு கத்திக்கிட்டே மனோஜ் எழுந்து உட்கார பெரிய திருடி சின்ன திருடன் 2 பேரும் அப்படியே திகைச்சு போய் எழுந்து உட்கார்றாங்க. மனோஜ் தூக்கத்துல உளறிட்டு இருக்காரு. இந்த டேபிள இங்க வைக்கணும், அப்பதான் நல்லா தெரியும். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜை கூட இங்க வச்சிடலாம். 3 நாள் முன்னாடியே சொன்னேனே, ஏன் வைக்கல? எல்லாத்தையும் சீக்கிரம் வைங்க 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 அப்படின்னு தூக்கத்துல கூட ரொம்ப டியூட்டி கான்சியஸோட இருக்குது பயபுள்ள சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. கிறிஷுக்கு அது ஜாலியா இருக்கு. அம்மா, இந்த அங்கிள் தூங்கிக்கிட்டே பேசுறாருமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, உடனே கிறிஷோட வாயை மூடி சும்மா இரு, சரி நீ போய் படுத்துக்கோ, நம்ம காலையில பேசலாம் சரியா, போ அப்படின்னு கிறிஷ கதவு கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க ரோஹிணி. போய் தூங்கு, போ போ கிறிஷ் போ அப்படிங்க. அம்மா, நான் இங்கே இருக்கேனேங்கிறாரு கிறிஷ். போன்னு சொல்றேன்ல கிறிஷ், போ அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க 2 பேரோட கையும் பட்டு ஒரு டம்ளர் கீழே உருளுது. சத்தம் கேட்ட உடனே ரோஹிணி பயந்து போய் மனோஜ் பாக்குறாங்க. அந்த சத்தம் கேட்டு முத்துவும் மீனாவும் எழுந்துடுறாங்க. எழுந்து மீனா, கிறிஷ காணோம் அப்படின்னு கத்த, இங்கதானே இருந்தா, எங்க போனாங்கிறாரு முத்து. 2 பேரும் கிறிஷ் கிறிஷ்னு கூப்பிட்டுக்கிட்டே பயந்து போய் தேடுறாங்க. கிறிஷ் கிறிஷ் அப்படின்னு முத்து மீனா 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்க ரோஹிணி கிறிஷ கூட்டிட்டு ரூமை விட்டு வெளியில வர்றாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து கேட்க, உடனே கிறிஷ் ஒத்தவரில் நீட்டுறாரு. பாத்ரூம் போகணும்னு வந்தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்னை எழுப்புன்னு நான் சொன்னேன்ல, நீயே ஏன் வந்தங்கிறாங்க மீனா. சாரி ஆண்டின்னு கிறிஸ் சொல்ல, சரி வான்னு 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. அடே சாமி, பலே திருடன் பாந்த கிறிஷ். கிறிஷ் கட்டில ஏறி படுத்துட, இவன் என்னங்க அடிக்கடி நைட்ல அங்க போயிடுறான் அப்படின்னு மீனா கேட்க, பாத்ரூம் போயிருக்கிறான். இங்க நமக்கு தான் பாத்ரூம் இல்ல இல்ல, கீழே தானே போகணும், நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சின்ன பையன், அவன் என்ன பண்ணுவான், சரி விடு நீ தூங்குங்கிறாரு முத்து. ரோஹிணிக்கு உள்ளுக்குள்ள நடுக்கம் எடுக்குது. முதல்ல கிறிஷ் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கதவை லாக் பண்ணிட்டு போய் படுக்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. அண்ணாமலையும் விஜயாவும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. முத்து கிறிஷ் 2 பேரும் கூட அங்கங்க உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க மனோஜ் வேகமா வர்றாரு. அப்பா, இன்னைக்கு உங்ககிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னன்னு கேக்குறாரு அண்ணாமலை. ஒரு நிமிஷம் இருங்க, ரவி ஸ்ருதி இங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்ல, இந்த பக்கம் இருந்து ரோஹிணியும் அந்த பக்கம் இருந்து ரவி ஸ்ருதி மீனாவும் வர்றாங்க. மனோஜ் ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு, அப்பா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்ப்பான்னு சொல்ல, என்னடா சொல்லுங்கிறாரு ரவி. ஏண்டா முதல்ல முடிவு எடுக்கணும்னு இப்ப முடிவு எடுத்துட்டேன்னு சொல்ற, ஏதாவது ஒன்ன சொல்லுடாங்கிறாரு முத்து. இனிமே இந்த பையன் இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, டம்ளர்ல பாலை குடிச்சிட்டு இருந்த கிறிஷ் அப்படியே டம்ளரை பாதியோட கீழே வைக்கிறாரு. உடனே திருட்டு கிறிஷ் அம்மாவை பார்க்க ரோஹிணி வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு முத்து கேட்க, என்னடா ஏன்,
முதல்ல 10 நாள்னு சொன்னீங்க, அதுக்கு ஒத்துக்கிட்டோம். அப்புறம் பாட்டிய காணோம்னு சொன்னீங்க, தேடி கண்டுபிடிக்கிற வரையில இருக்கட்டும்னு விட்டுட்டோம். இப்ப இதுவரைக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. எத்தனை நாள் தான் இந்த பையன் இங்கேயே இருப்பான்? இன்னைக்கே கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதை தாண்டா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இவன் இனிமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு விஜயாவும் பிடிவாதமா சொல்றாங்க. விஜயா, அவனை எங்க கொண்டு போய் விட முடியும்? அவன் பாட்டிக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அது நம்ம கவலை கிடையாதுங்க. இதோ பாருங்க, வாழற காலத்துல 4 பேருக்கு உதவி பண்ணலாம். அதுக்காக நம்ம உதவி பண்றதுக்காகவே வாழ முடியாது. அப்புறம் நம்ம வாழ்க்கையை ஒழுங்கா வாழ முடியாதுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன தத்துவமானு கேக்குறாரு அண்ணாமலை. நான் யதார்த்தத்தை தானே சொல்றேன், அவனை எங்கேயாவது அனுப்பி வைக்க சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை கிறிஷோட பாட்டிய தேடிக்கிட்டு இருக்கோம், அவங்க கிடைக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, நீங்க பாட்டிய தேடுவீங்களோ தாத்தாவை தேடுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஒழுங்கா இவனை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுடுங்க அப்படின்னு விஜயா கட்டாயமா சொல்றாங்க. விஜயா, நீ 3 பிள்ளைங்களை பெத்திருக்கிற, நீயும் ஒரு அம்மா. அந்த பையனோட நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? அவனை எங்க தனியா விட முடியும் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஐயோ நம்ம கதி என்னாக போகுதோன்னு பரிதாபமா முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு கிரிஷ். அப்பா, அதுக்காக நாம என்னப்பா பண்ண முடியும்? எத்தனை நாள் அவனை இங்கே வச்சு பாத்துக்குவாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, அப்படிங்கிறாங்க விஜயா. அந்த அம்மா கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக இங்கேயே வச்சு வளர்க்க முடியுமா? ஏதோ நம்ம சொந்தக்கார பையனா இருந்தா கூட பரவாயில்ல, இவன் யாரு என்னன்னே தெரியலையே அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏற்கனவே சில பேர் இங்க தண்டத்துக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிற விஜயா ரோஹிணியை பார்க்க, ரோஹிணிக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வேற தண்ட செலவு பண்ணணுமா? இந்த மாதிரி யாரும் இல்லாத பசங்களுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அங்க கொண்டு போய் விட சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, இப்பவும் கிறிஷ் பரிதாபமா அவங்க அம்மாவா தான் பாக்குறாரு. அவங்க அந்த பக்கம் கூட திரும்பல. அத்தை, அவன் ஒண்ணு யாரும் இல்லாதவன் இல்ல, அவனுக்காக நாங்க இருக்கோம். அவனை வெளியாள் மாதிரி நினைக்காதீங்க, நம்ம குடும்பத்துல ஒருத்தனா நினைங்கன்னு மீனா அட்வைஸ் பண்றாங்க. ஏண்டி, விட்டா ரேஷன் கார்டுலயே இவன் பேரை சேர்த்துருவ போல இருக்கு. எவனோ பெத்த புள்ளி எதுக்கடி இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மனசுல என்ன பெரிய வள்ளல் பரம்பரைன்னு நினைப்பா? ஏதோ ஒரு பையனை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு பணம் கொட்டி கிடக்கா அப்படின்னு விஜயா கேட்க, ஒரு குழந்தை மேல பாசத்தை காட்டுறதுக்கு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்ல, நல்ல மனசு இருந்தா போதும் தானே. மீனாவும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காங்க. ஏய், எனக்கு நல்ல மனசு இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு விஜயா கத்த, நான் அப்படியெல்லாம் சொல்லல அத்த, நம்ம மனசு என்னங்கிறது நாம பேசுற வார்த்தையை வச்சுதான் இருக்குங்கிறாங்க மீனா. மீனா, விடு, எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு? இவங்க சொன்னா நாம கொண்டு போய் விட்டுடுவோமா? அவனை எங்கேயும் விட முடியாதுரா, அவன் பாட்டி கிடைக்கிற வரைக்கும் அவன் இங்கதான் இருப்பாங்கிறாரு முத்து. கிடைக்கலன்னா அப்படின்னு விஜயா கேட்க, கிடைக்கலனாலும் இங்கதான் இருப்பான் அப்படின்னு முத்து சொல்ல, அதை நீ ஒருத்தே முடிவு பண்ண முடியாது. இந்த வீட்டுல நாங்களும் இருக்கோம், எங்களோட ஒப்பீனியனை நீ கேட்டுதான் ஆகணும். அன்னைக்கு என்னமோ எல்லாரும் ஓட்டு போடணும்னு சொன்னல, இப்ப திரும்ப ரீஎலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரிடா, ஓகேடா, கிரிஷ் இங்க இருக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் கைய தூக்குங்க அப்படின்னு முத்து சொல்ல, முத ஆளா மீனாவும் அடுத்து அண்ணாமலையும் கைய தூக்குறாங்க. கிரிஷ் ரோஹிணிய பார்க்க அவங்க 2 கையும் டைட்டா புடிச்சிட்டு நிக்கிறாங்க. மனோஜ் ரவியையும் ஸ்ருதியையும் பார்க்க அவங்க 2 பேரும் கைய தூக்காம அமைதியா நிக்கிறாங்க. அவர் முகத்துல ஒரு திருப்தி வருது. முத்துவுக்கு ரொம்ப குழப்பமாயிடுது. ரவி, நீங்க என்னடா சொல்றீங்கன்னு கேட்க, ஏய், நீ அதெல்லாம் கேட்காத, அதான் அவங்க கையை தூக்கல அப்படிங்கிற மனோஜ். இப்ப இந்த பையன் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே முதல்ல அவர் கையை தூக்குறாரு. அடுத்து விஜயா ஈன்னு இழிச்சுக்கிட்டு கையை தூக்குறாங்க. ரோஹிணி கையை தூக்கவும் முடியாம, கையை அப்படியே வச்சுக்கவும் முடியாம சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. இப்பவும் ரவியும் ஸ்ருதியும் அமைதியா நிக்க மனோஜை குழம்பி போறாரு. ப்ளீஸ் அங்கிள், நான் இங்கே இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன்னு முத்துவோட கையை பிடிச்சிட்டு சொல்ற கிரிஷ் விஜயா கிட்ட வர்றாரு. பாட்டி, நான் இங்கே இருக்கேன். தாத்தா, நான் இங்கே இருந்துக்கிறேன். அங்கிள், நான் இங்கே இருந்துக்கிறேன். ப்ளீஸ் அங்கிள், நான் எங்கேயும் போக மாட்டேன், என்ன அனுப்பாதீங்கன்னு ரவி கிட்ட கெஞ்சிறவரு மீனா கிட்ட வந்து, ஆன்ட்டி, நான் இங்கே இருக்கிறேன் ஆன்ட்டி, எங்கேயும் போக மாட்டேன், நீங்க சொல்லுங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு மீனாவோட கையை பிடிச்சி கெஞ்சிற கிரிஷ் அடுத்து மனோஜ் கிட்ட வர்றாரு. அங்கிள், நான் எங்கேயும் போகல அங்கிள், இங்கேயே இருக்கேன் அங்கிள்.
அப்படின்னு கேட்டுட்டு இருக்க மெதுவா ரோஹிணி பக்கம் திரும்புறவரு, என்ன ரோஹிணி இறக்கப்படுறியா? எல்லாம் ஒரு அளவுக்கு தான், கைய தூக்குங்கிறாரு. கிரிஷ் அதிர்ச்சியோட அவங்க அம்மாவை பாக்குறாரு. அவங்க அம்மாவோட முகத்தையும் கையையும் அவர் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்க. கைய கட்டிட்டு இருந்த ரோஹிணி கைய பிரிச்சுட்டு இப்பதான் ஏதோ 10 வருஷம் பெராலிசிஸ்ல படுத்து மெதுவா கை கால அசைக்க முடியற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு மெதுவா கைய மேல கொண்டு வர கிரிஷ் ஓடி போய் அந்த கைய புடிச்சுக்கிறாரு. கிரிஷ் ரொம்பவே பாவமும் பரிதாபமும் ஏக்கமுமா அவங்க அம்மாவோட கண்களை பார்த்துட்டு இருக்க ரோஹிணி வேற பக்கமா பார்வையை திருப்பிக்கிறாங்க. ஜியாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. கடைசியில இவ இதுக்கு கூட உதவ மாட்டா போல இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, நான் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன், நான் உங்க கூடவே இருந்துக்கிறேன், நான் போக மாட்டேன்னு ரோஹிணி கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காரு கிரிஷ். நான் போக மாட்டேன், நான் உங்க கூடவே இருந்துக்கிறேன், என்னை அனுப்பாதீங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு கிரிஷ் ரோஹிணியோட கையை பிடிச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. என்ன ரோஹிணி இது அப்படின்னு மனோஜ் கேட்க, ப்ளீஸ் ஆண்டி, நான் உங்க கூடவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற கிரிஷ் ஒரு கையால அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால மனோஜோட கையை பிடிச்சிக்கிட்டு, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. மனோஜ் அவரோட கையை விடுவிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா கிரிஷ் டைட்டா பிடிச்சிருக்காரு. என்ன இவன் இப்படி பண்றான்னு ரோஹிணி திகைச்சு போய் பார்த்துட்டு நிக்கிறாங்க. முத்து அவரோட தேடுதல் வேட்டையை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுல ஒருத்தர், ஏன்பா இந்த அம்மாவை நான் பார்த்துருக்கேன்ப்பா, ஏன் ஆட்டோவில் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்ல, எங்க இருந்து வந்தாங்க, எங்க கொண்டு போய் விட்டீங்கன்னு முத்து ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. கர்மராஜா கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்கப்பா, அந்த கோவில் வாசல்ல தான் இறக்கி விட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல, முத்து மீனாவுக்கு போன் பண்றாரு. கிரிஷோட பாட்டின்னு ஆரம்பிச்சு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அடுத்த தேடுதல் வேட்டை கோவில்ல நடக்குது. கோவிலுக்கு வந்த லேடிஸ் கிட்ட கேக்குறாங்க. அப்புறம் கோவில் பூசாரி கிட்ட, இந்த அம்மா 2 நாளைக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்தாங்களாம், நீங்க பாத்தீங்களா, இவங்களை காணோன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா கேட்க, கூட சத்யாவும் நிக்கிறாரு. பார்த்திருக்கேன், இங்க வந்திருந்தாங்களே அப்படிங்கிற பூசாரியும் ஏதோ டீடைல்ஸ் கொடுக்கறாரு. மீனா அப்படியே திகைச்சு போய் சத்யாவை திரும்பி பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.